நண்பர்களே வணக்கம். இது உங்கள் ஸ்கூல் டெக் நியூஸ் சேனல். இப்போ ஒரு புதுசான அஃபிஷியலான நியூஸ் என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, பள்ளிகள் திறப்பது குறித்து நவம்பர் 12ஆம் தேதி வந்து முதல்வர் பழனிசாமி அவர்கள் வந்து அறிவிப்பார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் என்ன போட்டிருக்காங்கன்னா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வந்து என்ன அறிவிப்பு பண்ணியிருக்காங்கன்னா, பெற்றோர்கள் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து அப்படியே நாங்கள் வந்து முதல்வர்கிட்ட போய் நாங்கள் பேசுவோம். பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. 60% வந்து பள்ளிகள் திறக்கணும் அப்படின்னா பெற்றோர்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஒரு புதுசான அஃபிஷியலான நியூஸ் வந்துச்சு. அது எந்த சேனலில் வந்துச்சுன்னா News7 தமிழில் அப்படி வந்துச்சு. ஆனால் அது எல்லாம் சரியான பொய்யான நியூஸ் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. சன் டிவி மற்ற எல்லா டிவிலையும் பார்த்தீங்கன்னா 5:30க்கு தான் வந்து நாங்கள் வந்து அனுப்புவோம், அந்த கருத்து கேட்போம் அனுப்புவோம் உரிமையாளர்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க மட்டும் எப்படி வந்து 60% வந்து மக்கள் வந்து ஸ்கூலை தொடங்கணும் தான் ஓட்டு போடான்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? இது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பாடத்திட்டங்கள்லாம் வந்து குறைக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு to 10th வரையும் மட்டும் குறைக்கப்படுமா, 11th 12th வந்து குறைக்கப்படாது. 100%னா அதில் 30% வந்து நம்ம தனியாக படிச்சுக்கணுமா, மற்ற 70% வந்து ஸ்கூலில் சொல்லி தருப்பாங்க. மற்ற 30% வந்து நம்மளே தானாக படிச்சுக்கணுமா, ஸ்கூலில் நடத்த மாட்டாங்களாம். அந்த 70%க்கே ஃபஸ்ட்டு நடத்த டைம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு பப்ளிக் வேறு இருக்கா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக இருந்தாலும் இருக்கலாம். கண்டிப்பாக தீபாவளி வேறு நெருங்கி விட்டது. ஸோ அனைவரும் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ 12ஆம் தேதி வந்து முதல்வர் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுப்பாங்கன்னு எல்லா மாணவர்களும் நம்புவாங்க. நிறையா பேர் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருந்தேன். நிறையா பேர் என்ன சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நோ ஸ்கூல் அந்த இதை தான் கிளிக் பண்ணியிருக்காங்க. அதிகமாக நோ ஸ்கூல் தான் கிளிக் பண்ணியிருக்காங்க. ஹாஃப் டேவும் கிளிக் பண்ணல. ஹாஃப் டே வந்து சம் தான். பட் நிறையா பேர் வந்து ஸ்கூல் வேணாம், இப்போதைக்கு இந்த கொரோனா டயத்தில் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓட்டு போடாதவங்க நான் இன்னொரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் ஓட்டு போட்டு இன்னொருக்கலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் புதுசாக வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா படிங்க, அதுக்காக படிக்காமல் இருக்காதீங்க. கவர்மெண்ட்டு நம்மளுக்கு சாதகமாகவும் இருக்கலாம், இல்லை திடீர்னு நம்மளை கவுத்துற மாதிரியும் இருக்கலாம். ஸோ நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க. நம்மளுக்கு பப்ளிக் இல்லைன்னா நம்மளுக்கு லக்கு தான், இருந்தாலும் நம்ம எழுதி தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா எழுதுகிற மாதிரி நிலைமை இல்லை. எப்போ ஸ்கூல் திறக்கிறாங்களோ அப்போ தான் நம்ம யோசிக்கவே முடியும் இந்த பப்ளிக்லாம். பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இது உங்கள் சாஜித் வழங்கும் ஸ்கூல் டெக் நியூஸ் சேனல். பாருங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக்கை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.